ஹாய் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நாம ராமநாதபுரத்தில் இருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராமநாதபுரத்தில் இருக்கிற ஃபேமஸான பேக்கரி, டீ கடைகள் இங்கெல்லாம் போய் வீடியோ எடுக்க போகிறோம். இந்த கடையில் டீ சூப்பராக இருக்குது, ஸ்வீட்ஸ்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒன்று சாப்பிட்டு பார்த்து நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க போகலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்திருக்கிற கடை பெஸ்ட் மம்மி. இது வந்து ராமநாதபுரத்தில் இருக்கிற அந்த ஹைவேல இருக்கிற ஒரு கடையில் வந்து இப்போ நம்ம வந்திருக்கோம். வாங்க உள்ள போய் பார்ப்போம். ராமநாதபுரத்தில் இருக்கிற ஃபேமஸான ஒரு பேக்கரி இந்த பெஸ்ட் மம்மி பேக்கரி. பெஸ்ட் மம்மி பேக்கரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இங்கே உள்ள ஸ்வீட்டு, அந்த ஸ்நாக்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல குவாலிட்டியாக சூப்பராக பண்ணுறாங்க. ஒரு நல்ல பிராண்ட் அப்படின்னு சொல்லலாம். ராமநாதபுரத்துலேயே வந்து நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. இந்த பாருங்கள், இது எல்லாமே உங்களுடைய சொந்த தயாரிப்பு. எல்லாம் வந்து கார வகைகள், ஸ்வீட் வகைகள் இது எல்லாமே வந்து அவங்க தயாரித்து சேல்ஸ் பண்ணுறாங்க. இதான் மக்ரூன்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி எல்லாமே வந்து ஓன் ப்ராடக்டாக பண்ணுறாங்க. அதே போல் கேக்ஸ் இந்த மாதிரியும் இருக்குது. நம்ம வந்து ஒரு டீயும் ஒரு வெஜ் பப்ஸும் சொல்லியிருக்கோம். சாப்பிட்டு பார்ப்போம். வெஜ்ஜிலே காளானா? ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா வெஜ் பப்ஸ். வெஜ்ஜிலே வந்து காளான் வெஜ் பப்ஸ் சாப்பிடுவோமா? பிஸ்மில்லா. சூப்பராக இருக்கு. நல்லா சூடு பண்ணி எடுத்து வந்துருக்காங்க. நல்லா இருக்கு. நல்லா தரமாக இருக்குது மக்களே. இந்த பப்ஸுக்கு வந்து ஒரு 8 மார்க் கொடுக்கலாம். 10க்கு 8. சூப்பர். டீ வந்துருச்சு. இங்கே வந்து டீ ஃபேமஸ் அப்படின்னு சொன்னதுனால நம்ம டீ வாங்கியிருக்கோம். சூப்பராக இருக்கு. ஏன்னா என்ன மசாலா டீயா? ஏலக்காய் டீயா? ஏலக்காய் டீ. பெஸ்ட் மம்மியில் இருக்கிற பெஸ்ட் ஏலக்காய் டீ. ஆஹா, சூப்பராக இருக்குங்க. யாரெல்லாம் இங்கே வந்து ஏலக்காய் டீ குடிச்சிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு வந்து நான் 10க்கு 9 மார்க் கொடுக்குறேன். சூப்பராக இருக்கு. அருமை. இந்த பப்ஸ் ஒரு கடி, இந்த டீ ஒரு குடி. ஆஹா, அருமையாக இருக்கு. டீ நல்லா இருக்கு மக்களே. வந்தீங்கன்னா இந்த டீ ஏலக்காய் டீ ட்ரை பண்ணுங்க. காலா மஷ்ரூம் பப்ஸ் 27, டீ வந்து 17. கரெக்டா? ஓகே, ஏலக்காய் டீ சூப்பர். ஓகே நண்பர்களே, ஃபர்ஸ்ட் வந்து பெஸ்ட் மம்மியில் சாப்பிட்டோம். அடுத்து வந்து ஊருக்குள்ளே போயிட்டு இன்னும் நிறையா டீ கடை இருக்குது. வாங்க போய் சாப்பிட்லாம். என்னடா கைலியோட சுற்றுறேன்னு நீங்கள் நினைப்பீங்க. கைலியோட சுற்றுறது ராமநாதபுரம் ஸ்டைலு. வாங்க போகலாம். ஓகே, இப்போ நம்ம அடுத்து வந்திருக்கிற கடை வந்து பார்த்திங்கன்னா சாய் பாயிண்ட். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டரில் அந்த பைபாஸ்லேயே தான் இருக்குது. வாங்க இங்கே என்ன ஸ்பெஷலாக இருக்குதுன்னு பார்ப்போம். ஹைவேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாய் பாயிண்ட் அப்படிங்கிற கடையை பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து டீ ஸ்நாக்ஸ் இங்கேயும் வந்து நீங்கள் எல்லாமே சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா நல்லா கூட்டமாக இருக்கும். கருப்பட்டி பால் ஒன்று போடுறீங்களா? கருப்பட்டி பால் போடுங்க. பாருங்கள், இங்கே வந்து கருப்பட்டி வகையிலே நிறையா இருக்குது. கருப்பட்டி டீ, காஃபி எல்லாமே நீங்கள் குடிக்கலாம். நம்ம வந்து கருப்பட்டி பால் குடிப்போம். பாருங்கள், நல்லா அழகாக கருப்பட்டி, நம்ம கம்மான்னு கருப்பட்டி காஃபி, கருப்பட்டி டீ, கருப்பட்டி பால் எல்லாம் குடிக்கலாம். அடடா, பார்த்தீங்களா? சூப்பர். கீழே கருப்பட்டியை போட்டு மேலே பால், அவ்வளோதானா? ஓகே, அப்படியே ஆற்றி குடிச்சிட வேண்டியது. சுட போண்டா. இதான் வந்து மசாலா போண்டா. ஆஹா, மசாலா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. சுட நல்ல ஆயிலில் நல்லா சூப்பராக சுட்டு வரப்போகுது. வாங்க, கருப்பட்டி பால் நம்மளே ஆற்றிக்கிற வேண்டியதான். நல்லா சுட சூப்பராக இருக்குது. ஆஹா, அந்த கருப்பட்டி அந்த பாலும் செம்ம டேஸ்ட்டுங்க. சூப்பர். பால் நல்லா கெட்டியா, அந்த கருப்பட்டி சேர்ந்தவொன்னே 2 டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. இதுலேயே டீ, காஃபி நீங்கள் வாங்கி குடிச்சிக்கலாம். நிறையா இருக்குது. உங்களுக்கு கூட்டத்தை மட்டும் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா? இந்த கார்னரில் இது வந்து ஒரு ஃபேமஸான கடை. டீ, காஃபி நீங்கள் அந்த பச்சி, போண்டா, வடை இதெல்லாம் குடிக்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு இந்த கடையை வந்து சாப்பிட்லாம். நல்லாயிருக்கு. இந்த கருப்பட்டிக்கு வந்து நான் 9 மார்க் கொடுக்குறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த போண்டா பேர் என்னென்ன? மசாலா போண்டா. மசாலா போண்டா சுட. காஃபி எப்படி இருக்குங்க? காஃபி நல்லா இருக்குங்களா? சூப்பராக இருக்குது. நீங்கள் டீயா? ஆமாம், இஞ்சி டீ எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கா? நாங்கள் போண்டா சாப்பிடுவோமா? போண்டா கூட்டம் செம்ம கூட்டமாக இருக்கு. நல்லா இருக்கீங்களா? சரி. ஆமாம். சரி, டாட்டா சொல்லிடுங்க. ஓகே, வாங்க போண்டா சாப்பிடுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெஜ் போண்டா. நல்லா உருளைக்கிழங்கு எல்லாமே வச்சுருக்காங்க. நல்லா இருக்கு.
போண்டாவுக்கு நம்ம மார்க் வந்து 7, நம்பர் 7 10க்கு. சூப்பர். போண்டா அப்புறம் வடை எல்லாமே இருக்கு, சாப்பிடலாம். இந்த ஒரு போண்டா வந்து பார்த்தீங்கன்னா 12 ரூபா. நம்ம குடிச்ச அந்த கருப்பட்டி பால் அது வந்து 20 ரூபா. ஓகே மக்களே, வாங்க அடுத்த பேக்கரிக்கு போவோம். இப்போ நாம் வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் பாரதி நகர் வந்திருக்கோம். அடுத்த நம்ம வந்திருக்கிற கடை வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பேக்கரி. இது வந்து பாரதி நகரில் இருக்குது. இதுவும் வந்து ராமநாட்டிலே ஒரு ஃபேமஸான ஒரு கடை. வாங்க போகலாம். மாஸ்டர் பேக்கரி ராமநாதபுரம் வந்து மாஸ்டர் பேக்கரி ராமநாதபுரத்திலே இருக்கிற ஒரு ஃபேமஸான ஒரு கடை. மாஸ்டர் பேக்கரிங்கிறது பழமையான பேக்கரி, நல்லா ஃபேமஸான பேக்கரி. ஸோ அதே போல் துதல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா சுட சுட இருக்குது. ஆஹா, நல்லா சூடாக இருக்குது மக்களே. வந்தீங்கன்னா அதுவும் நீங்கள் வாங்கிக்கலாம். டீ வந்துருச்சு பாருங்க. நம்ம வந்து கட்டிங் சாயா வாங்கியிருக்கோம். வாங்க நம்ம மாஸ்டர் பேக்கரியில் டீ குடிச்சு பார்ப்போம். கிட்டக்க கொண்டு போகும்போதே ஒரு அந்த அருமையான ஒரு வாடை வருது. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது மாஸ்டர். அப்படியா? அப்படியா? நல்லா இருக்கு. சரி, பிஜே பெட்டாலிஞ்சாயில் இருக்கும். சூப்பராக இருக்குங்க டீ. அந்த தேத்தூள் வாசனை அப்படி கிட்டக்க கொண்டு போகும்போதே வருது. அருமையாக இருக்குது. இந்த டீக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மார்க் வந்து 10க்கு 9. நல்லா இருக்கு. ஓகே நம்பையிலே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா துதல் ரொம்ப ஃபேமஸ் மாஸ்டர் பேக்கரியில். அதனால் துதல் டேஸ்ட்டு பார்த்துட்டு துதல் ஆர்டர் பண்ணி வாங்கிடுவோம். பிஸ்மில்லா. சூப்பர். அந்த ஒரிஜினல் துதல் சுட சுட இருக்கு. அதுவும் அருமையாக இருக்குங்க. ஆஹா, சூப்பர். சூப்பராக இருக்குங்க துதல். வந்தீங்கன்னா துதல் வாங்கி சாப்பிடுங்க. அண்ணே ஒரு 4 கிலோ துதல் கொடுங்க. துதல் ஒரு 4 கிலோ. அப்புறம் மிச்சர் சேவை இதெல்லாம் வந்து வாங்கியாச்சு. மலேசியாவிலேருந்து ஆர்டரு, மாஸ்டர் பேக்கரில் தான் வாங்கணும் அப்படின்னு. அதனால் வாங்கியாச்சு மக்களே. போகலாமா? ஓகேண்ணே, பாப்பா. பாய். ஓகே, நல்லது. ஓகேண்ணே, அஸ்ஸலாமு அலைக்கும். வா. வாங்க பார்த்துங்க. சில கடைகளுக்கு சில மக்கள் வந்து விரும்பி வாங்குவாங்க. அந்த மாதிரி மாஸ்டர் பேக்கரியில் மலேசியாவில் இருந்து ஆர்டரு. இது வந்து பார்சல் வந்து மலேசியாவுக்கு போகுது. என்ன பேர் பாருங்க, ஆதிராஸ் பேக்கரி. அழகா நமக்கு கட்டிங் பாதி. வாங்க கட்டிங் சாயா குடிப்போம். ஆஹா, சூப்பராக இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரா பேக்கரி டீ, இஞ்சி டீ. சாதா டீயில் இஞ்சி டீ போட்டிருக்காங்க. சூப்பர் சூப்பர், நல்லா இருக்கு. இந்த டீக்கு வந்து நம்ம வந்து ஒரு 9 மார்க் கொடுக்கலாம். நல்லா இருக்கு. சூப்பர். இனிப்புலாம் அளவு கரெக்டாக இருக்குது. ரொம்ப அதிகமாக இல்லை. இஞ்சி நல்லா ஸ்ட்ராங்காக போட்டிருக்காங்க. நல்லா இருக்குது. டிகாஷனும் கம்மியாக இருக்குது. சூப்பராக இருக்குது. சூப்பர் சூப்பர். நல்ல தரமான டீ இது. பால் பாருங்க, நல்ல கெட்டியான பால். சூப்பர். ஆஹா, அருமைண்ணே அருமைண்ணே. ஓகேண்ணே. என்னண்ணே, பருத்தி பாலா? ஆஹா, பருத்தி பால் ஒரு கிளாஸ் கொடுங்கண்ணே. குடிச்சு பார்ப்போம். டீ விட்டு பருத்தி பாலை ஊற்றுங்க. பருத்தி பால் இருக்கு பாருங்க மக்களே. போதுண்ணே. சூப்பர். சூடான பருத்தி பால் குடிப்போம். ஓகே, பருத்தி பால் நல்லா இருக்கு. பருத்தி பாலுக்கு வந்து நம்ம வந்து 10க்கு 5 மார்க் கொடுக்கலாம். நல்லா இருக்கு. ஓகே, நல்லா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்டு. இது அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கு. அதனால நல்ல மக்கள் கூட்டம், நல்லா பிஸியா இருக்கு. வாங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? வாங்க டீ குடிங்க. சாப்பிட்டு வந்தீங்களா? சரி, நல்லா இருக்கு. பார்த்து உங்க வீடியோ சாப்பிட்டீங்களா? சரி. ஆமா ஆமா ஆமா, வளர்ந்துருயா. சரி சரி சரி. இது பாருங்க, பாதாம் பால். அடடா, நல்லா கெட்டியான பாதாம் பால் வேணுமா? அதுவும் வந்து நீங்க குடிக்கலாம். அந்த பால் ஆடையை போட்டாதான் பாதாம் பால் குடிச்ச மாதிரி இருக்கும். உள்ளுக்குள்ள பாருங்க, நல்லா உட்காந்து குடிக்கலாம், சாப்பிடலாம். நல்லா வசதியா இருக்கு. எல்லா வகையான பேக்கரி ஐட்டம்ஸ், ஸ்வீட்ஸு, கார வகைகள் எல்லாமே இருக்கு. நல்ல ஒரு தரமான பேக்கரி கடையா இருக்கு. என்ன பண்ணுக்கா? சீரா பண்ணா. ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா நிறைய பச்சி ஃபுல் டைமா இருக்கா வடை போண்டாலாம். எனி டைம் வந்தாலும் வடை போண்டா பச்சி இதெல்லாம் கிடைக்கும். அடாடா, பர்த்டே கேக்லாம் இருக்கு மக்களே. வந்தீங்கன்னா அதுவும் டக்குன்னு உடனே எடுத்துக்கலாம் உங்க பேரை போட்டு.
எல்லாம் அப்படியே பாக்ஸில் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள், சூப்பர். டீ 12 ரூபாண்ணே, சரி. பாதாம் பால் 30 ரூபாண்ணே, பருத்தி பால் 30 ரூபா தான், கோழி 20 ரூபா, பச்சை பழம்லாம் 8 ரூபா தான், பப்ஸு வெஜ்ஜு 15 ரூபா, எக்கு 20 ரூபா, சிக்கன் 25 ரூபா. கடை எப்போ இருக்குது? கடை 24 ஹவர்ஸ் இருக்குண்ணே. 24 ஹவர்ஸ் எப்போ வந்தாலும் கிடைக்கும், உங்களுக்கு டீ கிடைக்கும். நம்பையில் இந்த பேக்கரி கடை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது, ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது. வந்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். பழைய பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் இருக்குது ஆதிராஸ் பேக்கரி. அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மாஸ்டர் பேக்கரி இருக்குல்ல, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல அதே மாஸ்டர் பேக்கரி இங்கேயும் இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், அங்கே பாருங்கள் காதிரியா சர்பத் அப்படின்னு ஒன்று இருக்குது. இங்கே ஹோட்டல் பருவின்னு ஒன்று இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லா இருக்கேன். நம்ம கடையா? ரைட்டு. பரோட்டா எல்லாம் வச்சிருக்கீங்க. சரி, ரைட், ஓகே. மாஸ்டர் என்ன நீங்கள் கோரிங்க மாஸ்டரா? ரைட்டு, ஓகே. அப்படியா? அண்ணன் வந்து சாத்தாங்குளம். ஆமாம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, நல்லது. நம்ம கடையா? என்ன கடை பேர்? லுக்மான் ஸ்டோர் மளிகை கடை. பழைய பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் இருக்குது. அண்ணன் வந்து சாத்தாங்குளம். மளிகை பொருட்கள் தேவைன்னா அண்ணன் கடையில் வாங்கிக்கோங்க. சரிண்ணே, நல்லது. கேட்டதா சொல்லுங்க. மச்சானா? அவர் வந்து தம்பி வேணும் நம்மளுக்கு. தம்பியா? ஆமாம். நம்ம தத்தோ வந்து சித்திக் பாயோடைய சச்சா சொந்தக்காரங்க. சரி, ரைட். சரி, நல்லது. இல்லை, இப்போ தான் எல்லாம் வரிசையாக சாப்பிட்றோம். இதான் காதிரியா சர்பத், ரொம்ப ஃபேமஸான கடை. நம்ம இந்த வீடியோவில் டீ மட்டும் தான் குடிக்கிறோம், அதனால் சர்பத் கடையை சும்மா காமிச்சிக்கிறோம். ஓகே, இந்த பக்கம் வந்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது, சாப்பாடு கடைகள். முக்கியமாக வந்து இது ஒரு கடைங்க, ஃபேமஸான கடையில் இதுவும் ஒரு கடை, பிரீமியர் பேக்கரி. இந்த கடையில் போயிட்டு அப்படியே டீ குடிப்போம். ராம்நாளில் இருக்கிற ஃபேமஸான கடைகளில் இதுவும் ஒன்று. இவங்களுடைய பிராண்ட்லாம் பாருங்கள், எல்லாம் ப்ரீமியம்னு அப்படியே அடித்து நல்லா பேப்பர் ஸ்டிக்கர் அடித்து வந்துடும் பாருங்கள். எல்லாம் பேக்கெட்டில் தான் இருக்குது, தேவையானது நீங்கள் இங்கேயும் வந்து வாங்கிக்கலாம். எல்லா பிராண்டுமே அப்படியே அடித்து ப்ரீமியர் பேக்கரி அடிச்சே வந்துடுது. ஃபஸ்ட்டாக டீ போடுங்க. ஓகே, வாங்க நம்ம ப்ரீமியர் பேக்கரியில் டீ குடிச்சு பார்ப்போம். இந்த டீ எப்படி இருக்கு? இந்த தேயிலை டேஸ்ட்டு வித்தியாசமாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. டீ பிரியராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டீ ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா அப்படி கவ்வா குடிக்கணும் அப்படின்னா இங்கே வந்து டீ குடிங்க, வேற மாதிரி. இதுக்கு நம்மளுடைய ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 7. சூப்பராக இருக்கு. ஆனால் டீ நல்லா இருக்கு, ஆனால் ரொம்ப கவ்வா இருக்கு, அருமை. இந்த இடத்துல வந்து கார் பார்க்கிங் ரொம்ப கஷ்டம், அதனால ஓரமாக கார் பார்க்கிங் போட்டு வாங்க. ரொம்ப பிஸியான ஒரு இடம், கார் பார்க்கிங் தான் கிடைக்கல. ஓகே நண்பர்களே, இப்போ அடுத்து நம்ம பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு, புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பே பேக்கரி இருக்குது. இதுவும் ரொம்ப ஃபேமஸான கடை. வாங்க இங்கே போய் டீ குடிப்போம். பாம்பே பேக்கரி. அப்புறம் தம்பிங்களா, நல்லா இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். எந்த ஸ்கூலு? செய்தமலா? ஓகே, நல்லா படிங்க. மாஸ்டர் ஒரு கட்டிங் போடுங்க. அப்படிதானே? ஓகே, சூப்பர். ஓகேண்ணா. இங்கே வந்தீங்கன்னா எல்லா வகையான பேக்கரி, அந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்குது. சேவு அப்படின்னு எல்லாமே இங்கேயே நீங்கள் வாங்கிக்கலாம். எல்லாம் பேக்கெட் பண்ணி நல்லா சுத்தமாக வச்சுருக்காங்க. இதுக்கு பேர் ஜீரா பன். எப்படி பார்த்தீங்களா? பாம்பே பேக்கரி ராம்நாளில் குடிக்கிறோம். பா, வேற லெவல் தேத்தூள் நல்லா இருக்கு. இதுவும் நீங்கள் ஸ்ட்ராங்காக குடிக்கணும், நல்லா திக்காக குடிக்கணும்னா இங்கே வந்து குடிங்க, சூப்பராக இருக்கு. இதுக்கு வந்து நம்ம மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 8. நல்லா இருக்கு, அருமை. ஒரு டீயோட விலை வந்து பார்த்தீங்கன்னா பாம்பே பேக்கரியில் வெறும் 13 ரூபா மட்டுமே. வந்தால் குடிங்க, நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கு. டாடா, பாய். நண்பர்களே, ராமநாதபுரத்தில் இருக்கிற ஃபேமஸான பேக்கரி கடை ஃபுல்லாக பார்த்தோம். ஸோ நம்ம வந்து சில கடைகளில் டீலாம் வாங்கி சாப்பிட்டோம், நல்லா இருந்தது. நீங்கள் அந்த ரிவ்யூலாம் பார்த்துருப்பீங்க. நம்ம பார்த்த இந்த கடைகளில் நீங்கள் குடிச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய ரிவ்யூ அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் இப்போ நம்ம பார்த்தது கொஞ்சம் தான், அதாவது அந்த ராமநாதபுரம் ஹைவேலேருந்து அந்த பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் பார்த்தோம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு, இந்த சைடு ஹாஸ்பிட்டல் ரோடு இருக்கு இல்லையா, அந்த ரோடு இருக்குது. அதே போல் அந்த சைடு போனோம் அப்படின்னா நம்ம அந்த எவரெஸ்ட் ஜோலிலாம் இருக்கும், அந்த ரோடு இருக்குது, அந்த தேட்டர் பக்கம், ஜெகன் தேட்டர் பக்கம். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறையா இது பார்க்க வேண்டியது இருக்குது. அது வந்து அடுத்த பார்ட் 2ல் நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தது கொஞ்சம் தான்.
ஓகே மக்களே, ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக வந்து நீங்கள் பண்ணுற லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் இதெல்லாம் வந்து நம்மளுடைய சேனலுக்கு வளர்ச்சியாக இருக்கும். அதே போல் நம்ம யூஸ் பண்ணுற கேமரா, மைக்கு இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அதனுடைய லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்கள் நம்ம ட்ராவலருக்கு, நம்ம வீடியோவுக்கு யூஸ் பண்ணுற எல்லா பொருளுமே வந்து நான் ஒரு லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்கில் போயிட்டு நீங்கள் டச் பண்ணி அந்த பொருட்கள் எல்லாமே வாங்கிக்கலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா, பை பாய்.